யோகிராம் சரத்குமார் அவரை பத்தி பேசும்போது பல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது இப்ப ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப அவரோட படங்களை நாங்க வாகனங்கள்ல போகும்போது பாக்குறோம், இல்ல அவரை பத்தின வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேக்குதுன்னா சிம்பாலிக்கா ஒரு மெசேஜ் நமக்கு சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளை வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை நிச்சயமா ஒரு சிம்பாலிக்கா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளா உடனே இப்ப எல்லாருக்கும் மனசுல என்ன வரும்? பணத்தை தேடி தானே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. பணம் வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு, இல்ல இந்த வேலைக்காக நான் தேடிட்டு இருக்கேன், இந்த ஜாப்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் அப்படிங்கும்போது ஒரு சைன் காமிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்கும்போது உங்களை சுத்தி ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஆகவோ இல்ல உங்களுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் வந்துடும். அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களை சுத்தி வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த இன்வால்மெண்ட் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறது, இப்ப நம்ம எப்படி வந்து முருகன் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம், சிவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இவரை வந்து நீங்க வந்து உங்கள ஒருத்தரா நீங்க வந்து யோசிக்கும் போது அப்போ உங்களுக்கு வந்து அவரோட பிளஸிங்ஸ் வந்து கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சஜஸ்ட் பண்றது யோகிராம் சூரத்குமார். அவரை பிடிச்சுக்கோங்க. நிச்சயமா வாழ்க்கையில அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். கஷ்டங்களை மட்டுமே என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன், இனி என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா யோகிராம் சூரத்குமார். பொதுவா எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகுதான் அவங்களுக்கான இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த தருணம் நீங்க வந்துட்டு இல்ல இது மாதிரி ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம் கத்துக்கணும், இந்த டாரட் மேல ஒரு ஆர்வம் வந்த தருணம்னா எதுவா இருக்கும்? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து இது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த விஷயத்துல நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. எப்போனா என்னோட ஜாப்ல எனக்கு வந்து நான் பார்த்துட்டு இருந்த வேலையில எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு, அதாவது எல்லாருக்குமே ஒரு தேவை வரும்போது தான் அதை ரியலைஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த தேவை வரும்போது தான் எனக்கு யோகிராம் சரத்குமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ அது ஒரு சாண்டிங் மாதிரி, ஒரு சாண்டிங்கும் இருக்கு, அதாவது ஒரு மந்திரம்னு சொல்லலாம். அது வந்து யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு. இந்த மந்திரம் வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி, எப்பவுமே வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆனாதான் மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றது உண்டு. ஸோ இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணும்போது தான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தை உணர்ந்ததால் தான் வந்து இந்த ஃபீல்டுல இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஸோ யோகிராம் சரத்குமாரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. திரும்ப அந்த மந்திரத்தை எங்களுக்காக ரிப்பீட் பண்ணீங்கன்னா அது சாண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். நிச்சயமா சொல்றேன். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா. இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா சொல்லிட்டே வாங்க. கண்களை மூடி சுவாசத்தின் மேல கவனம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சு ஒரு கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க, உங்களை சுத்தி நிச்சயமா பட்டர்ஃப்ளை இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பட்டர்ஃப்ளை மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க.